இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன் தெரியுமா? ஒருத்தர் காலை நேர துவாவை மனப்பாடம் பண்ணியிருந்தாலே மாலை நேரத்துக்கு அதே துவா தான், ஆனா அதுல வார்த்தையை கொஞ்சம் மாத்தணும், அவ்வளவுதான். இங்க பாருங்க, நம்ம காலை நேரத்தில் ஓத வேண்டிய துவா எப்படி இருக்குது? அல்லாஹும்ம பிக அஸ்பஹ்னா வபிக அம்சைனா அப்படி ஆரம்பிக்குதா? வபிக நஹியா வபிக நமூது வ இலைக நுஷூர். அதே நேரத்தில் மாலை பொழுதை அடையும் பொழுது எப்படி ஓதணும் அப்படின்னா அல்லாஹும்ம பிக அம்சைனான்னு ஓதணும். ஃபர்ஸ்ட் ஓத வேண்டியது அம்சைனா சொல்லணும். ஏன்னா அஸ்பஹ்னா அப்படின்னா நாங்கள் காலை பொழுதை அடைந்தோன்னு அர்த்தம், அம்சைனா அப்படின்னா மாலை பொழுதை அடைந்தோன்னு அர்த்தம். அப்போ சாயங்காலம் ஓதும் போது இந்த துவாவில் ஃபர்தீன் எப்படி ஓதணும்? முதல்ல காலையில் ஓதும் போது எப்படி ஓதணும், சாயங்காலம் ஓதும் போது எப்படி ஓதணும்? அஸ்பஹ்னா என்ன அர்த்தம்? காலை நேரத்தை அடைந்தோம். அம்சைனா வெரி குட், மாஷா அல்லாஹ். ஃபர்தீன் மாஷா அல்லாஹ், நல்ல அல்லாஹ் அறிவு கொடுத்துருக்கிறான், அதை நல்லா யூஸ் பண்ணுமா செல்லம். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். அந்த இந்த இந்த இதை எடுத்து மொத்தமாக போட்டுக்கிட்டு இப்படி தூங்காதீங்க, இப்படி தூங்காதீங்க. ஆமா, கவனமா கேளுங்க. ஃபர்தீன் நல்ல பிள்ளை, போயிட்டு வாங்க சரியா. ஆனா அது கொஞ்சம் கவனமா நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா நிறைய நல்லா படிச்சுக்கலாம். ஓகே, மாஷா அல்லாஹ். இப்போ பாருங்க, மாலை பொழுதை அடைந்த பிறகு நம்ம ஓத வேண்டிய துவா, அதாவது அசர் நேரம் வந்த பிறகு, மக்ரிப் நேரம் நெருங்கின நேரத்துல எல்லாம் ஓதலாம். இது அல்லாஹும்ம பிக அம்சைனா வபிக அஸ்பஹ்னா. அதாவது இப்ப அஸ்பஹ்னா வந்து ரெண்டாவது வந்துடும், அர்த்தம் எல்லாம் சேம், ஒரே மீனிங் தான். ஓகே, வபிக நஹியா வபிக நமூது வ இலைக்கல் மசீர். இந்த இடத்துல மாறுது பாருங்க. வ இலைக்க நுஷூர் வந்து காலையில் ஓதுவோமா, இங்க வ இலைக்கல் மசீர். அர்த்தம் எல்லாம் ஒண்ணுதான். அல்லாஹ்வே உன்னிடம் தான் திரும்ப வேண்டியது இருக்குது, உன்னிடம் தான் நாங்க எழுப்பி வர வேண்டியது இருக்கு, இதே கருத்து தான். இப்படி சீக்கிரம் வாங்க, அப்படி ஓதிக்கணும். அப்போ மாலை பொழுதை அடைந்த பிறகு ஓதும் துவா அல்லாஹும்ம பிக அம்சைனா வபிக அஸ்பஹ்னா வபிக நஹியா வபிக நமூது. நமூதுன்னு இழுக்க கூடாது. ஏன்? அங்க பாருங்க, நமூது அப்படின்னா அந்த இடத்துல தா வம்மா இருக்குது, அதுக்கு அடுத்து வாவ் வந்திருக்கணும். சிலர் என்ன செய்றீங்க, அதை இழுத்து ஓதுறீங்க, வபிக நமூது அப்படின்னு. அப்படி அல்ல, வபிக நமூது நமூது, அவ்வளவுதான். ஓகே, அப்போ வபிக நமூது வ இலைக்கல் மசீர் வ இலைக்கல் மசீர் அப்படின்னு சொல்லிட்டு சாயங்காலம் ஓதணும். அல்ஹம்துலில்லாஹ். இது சாயங்காலம் ஒன்று வேண்டியது துவா. மாஷா அல்லாஹ்.